இன்னைக்கு நம்ம எம்ஆர் வில்லேஜ் குக்கிங்கில் பைனாப்பிள் அல்வா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு பைனாப்பிள் எடுத்திருக்கேன். இதோட மேல் தோலை நீக்கி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்கிற பைனாப்பிளை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி தண்ணி சேர்க்காம நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கடாயில் அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற பைனாப்பிளை சேர்த்து நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கலாம். அடுத்து இன்னொரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்து நல்லா அதே மாதிரி கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கலாம். ஒவ்வொரு ஸ்பூனாக சேர்த்து கலந்துக்கோங்க, அப்போ தான் கட்டி பிடிக்காமல் இருக்கும். கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்தா அல்வா நல்லா திக்காகும். அடுத்து நம்ம அரை கப்பு சர்க்கரையை சேர்த்துக்கலாம். சர்க்கரை நான் அரை கப்பு சேர்த்துருக்கேன். உங்களோட இனிப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சர்க்கரை கரைஞ்சிருச்சு. இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அடி பிடிக்காத அளவுக்கு கிளறி விட்டுக்கோங்க. இப்போ அல்வா பதத்துக்கு வந்துருச்சு. இது கூட முந்திரி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா முந்திரியை நெய்யில் கூட வறுத்து சேர்த்துக்கோங்க. நான் அப்படியே தான் முந்திரியை சேர்த்துக்கிறேன். இதில் கடைசியாக கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான பைனாப்பிள் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மறக்காமல் எம்ஆர் வில்லேஜ் குக்கிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.